ப்ரெடிக்ஷன்லாம் தேவையில்லை. என்ன கிளத்துல என்ன சூழ்நிலைன்னு நீங்களே பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியுது. அவர் ஒரு உற்சாகமாக மக்கள் வராங்க அவரோட இதுக்கு ரேலிக்கு. அதெல்லாம் அது ரொம்ப வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியுது. அதில் ஒன்றும் பெரிய சந்தேகமே கிடையாது யாருக்கும். அது ஓட்டா மாறுமா மாறாதா அதெல்லாம் கூட ஒரு கேள்விகள் எழுப்பப்படுறது. ஆனால் வராங்க. ஏன்னா மக்களுக்கே தெரியுது அங்கே அவர் பார்க்கறதுக்கு ஒரு நடிகராக பார்க்க வரல, இப்போ ஒரு அரசியல்வாதியாக தான் பார்க்க வராங்க. அப்போ அதுலேருந்து அவங்களோட எண்ணம் தெரியுது. ஸோ அவர் ஒரு சக்தி தான். அதை மறுக்கவே முடியாது யாரும். அதை மறுக்கவே முடியாது. இப்போ ஒரு அரசியல் சக்தியாக உருவாகிவிட்டார் தமிழ்நாட்டில். சரியா? நன்றிங்க. நான் தான் சொன்னேன், மூணு கோரிக்கைங்க. அதிக சீட்டுகள், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இது காங்கிரஸ் தொண்டனின் கோரிக்கை. காங்கிரஸ் கட்சியின் நலனுக்காக, எதிர்காலத்துக்காக இது கோரிக்கை. இதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது.